சிறு வயதுல பயங்கரமா குடிப்பாரு. அவர் குடிச்சு குடிச்சு ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை போடுவாரு. ஏன்னா எப்போ சண்டை வரும்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஏன்னா திடீர்னு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வீட்டுல ஒரே சண்டை தான் இருக்கும். எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பா எவ்வளவோ குடிச்சிட்டு வந்து ரொம்ப துன்பப்படுத்துவாரு. அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாம் நாங்க இயேசுவாதான் நம்பணும். ஏசப்பா எங்க அப்பாவோட குடியை மாற்றுங்க, எங்க அப்பாவோட குடியை நீங்க இந்த ஒரு நாள் மாத்திரம் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு எங்க அம்மா கூட எவ்வளவோ இயேசுவை இடத்துல ரொம்ப மண்டிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஏன்னா குடிகாரங்க வந்து அவங்க குடியை விட்டுறது ரொம்ப கஷ்டம். அது அவங்களால முடியவே முடியாது. எங்க அப்பா கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தேன். எங்க அப்பாவை கர்த்தர் வந்து எங்க அப்பா இந்த குடிகாரத்தனத்துல இருந்து எங்க அப்பாவை கர்த்தர் வந்து விடுதலை கொடுத்தார். அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எவ்வளவோ பணம் வரும், அடிக்கடி லோன் போடுவார். எல்லா பணத்தையும் வீணாக்கிடுவாரு. எங்களுக்கு வீட்டுல காசே இருக்காது. எங்க அண்ணனுங்க சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாதிக்கிறது நாங்க வாழ்வோம். எவ்வளவு காசு எங்க அப்பா வீணடிச்சாரு. ஆனா எங்க அப்பா அந்த குடிப்பழக்கத்தில் விட்ட பிறகு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாவற்றையும் நான் வந்து திருமணத்துக்கு தைராய்டு என்ற ஒரு பயங்கரமான வியாதி நிமித்தம், தைராய்டு வந்து மோசமான வியாதி பெண்களுக்கு. அது வந்து மாசம் மாசம் ஒவ்வொரு நாளும் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட இருந்தேன். எத்தனை டாக்டர் கிட்ட போனாலும் டேப்லெட் கொடுத்தாலும் அந்த வியாதி சரியாகாதுமா, நீங்க வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா வந்து நாங்க கர்த்தரை நம்பணும். கர்த்தரை வந்து நம்பி ஒரு டாக்டர் சொன்னாங்க, நீ திருமணம் ஆயிடுச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் உனக்கு குழந்தை பிறக்கும், இல்லைன்னா 90% உனக்கு பிறக்காதுமா அப்படின்னு சொன்னாங்க. திருமணத்திற்கு பின்பு நான் என் கணவரிடம் சொன்னப்போ அவர் வந்து இயேசுவை நம்புவோம், இயேசு கண்டிப்பா வந்து மாத்திரையால எந்த ஒரு டாக்டரால குணமாக்க முடியாத வியாதியையும் இயேசு குணமாக்க வல்லவர், நம்ம இயேசுவை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நாங்கள் 2 பேரும் இயேசுவிடம் கேட்டோம். இயேசுவிடம் கேட்டபோது அவர் கண்டிப்பாக எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தா கூட எனக்கு என் தேவன் வந்து சுஜாதா என்று என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து கர்ப்பத்தில் குழந்தை இருப்பது ஆகாத காரியம் என்று சொல்லியிருக்காங்க. கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் வந்து எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் குழந்தை